அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் ஏற்படவிருக்கிறதுங்க. பழனி முருகப்பெருமானினுடைய அருள் வாக்கின்படி மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கிரக மாற்றங்கள் அமையப்பெற்றிருக்கிறதாக ஜோதிட நிபுணர்கள் தங்களுடைய கணிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களினுடைய கணிப்புகளின்படி முருகப்பெருமான் வாக்கு என்னவாக இருக்க பெறப்போகின்றது மேஷ ராசிக்கு அடுத்து வரக்கூடிய சில நாட்கள் அவர்களுக்கு கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடுமா அல்லது மோசமான விளைவுகளை அள்ளித்தரப்போகின்றதா அப்படிங்கிறத பற்றின தகவலை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமற்ற விளைவுகளையும் ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றியும், முருகப்பெருமானினுடைய அருள் பார்வை தங்கள் மீது இந்த காலகட்டத்தில் இருக்க பெறுமா அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதாக சொல்லப்படுதுங்க. அதிலும் இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்கும். இருந்தாலும் கொப்பளங்கள் அப்படி இல்லைன்னா தோல்ல வெடிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறதுங்க. நிதி ரீதியாக தங்களுடைய வங்கி கணக்கில் இருப்பு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. மேலும் தொழில் வளர்ச்சிக்கு மிகவும் உகந்ததா இந்த காலகட்டம் இருக்குமா. இருந்தாலும் பணியாளர்கள் வெற்றி பெற மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்குங்க. காதல் வாழ்க்கை ரொமான்ஸால நிறைந்திருக்கும். மேலும் தங்களுடைய துணையுடன் நீங்க நெருக்கமாகவே உணர்வீங்க. மாறா திருமண வாழ்க்கையில் பல பதட்டங்களும் பல மன உளைச்சல்களும் ஏற்படலாம். மாணவர்கள் கவன சிதறல்களை தவிர்க்க மற்றவர்களை பார்த்து அவர்களை போல் நடப்பதற்கு பதிலாக தங்களுடைய சொந்த பணிகளில் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். இந்த காலம் நிதி முன்னேற்றம் மற்றும் தொழில் வாய்ப்புகளால் சிறந்து விளங்குவீங்க அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் கல்வியில் தனிப்பட்ட ஒழுக்கமோ திருமண வாழ்க்கையில் பொறுமையும் தேவை. தங்களுடைய சரும ஆரோக்கியத்தை நிர்வகிக்கிறதன் மூலமும் வேலையில் தேவையான முயற்சியை மேற்கொள்வதன் மூலமும் நீங்கள் நிதி ஆதாயங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். தங்களுடைய குடும்ப வாழ்க்கையின் சவாலான அம்சங்களை நீங்கள் எதிர்கொள்ளும் போது காதல் வாழ்க்கையின் இனிமையான தருணங்கள் தங்களுக்கு உணர்ச்சி பூர்வமான ஆதரவை வழங்கும். அதே நேரம் இந்த காலம் சுமாராகத்தான் இருக்கும். ஆனாலும் வயிற்று வலி அப்படி இல்லைன்னா தோல் நோய்கள் தொடர்பாக உடல் நலத்தில் கவனத்தை செலுத்துங்க. நிதி ரீதியாக தங்களிடம் போதுமான நிதி இருக்கிறதுனால நீங்கள் ஒரு வலுவான நிலையில் இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். தொழில் செய்கிறவங்களுக்கு தங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுல கூட்டாளிகள் மிகவும் உறுதியாகவே உதவியாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மனதில் தெம்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். முயற்சிகள் சாதகமான பலன்களை தருங்க. பணவரத்து அதிகரிக்கலாம். வயிறு சம்பந்தப்பட்ட நோய் வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் நல்ல பலன்களை தருங்க. வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். ஆனால் எதிர்பார்த்த அளவு இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம்தான். குடும்பத்தில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கள் பெறலாம். புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீங்க. வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே அப்படின்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்கள் பெறும். வழக்குகளில் சாதகமான நிலைகள் காணப்படும். பெண்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். பணவரத்து பெண்களுக்கு தாராளமாகவே இருக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. மாணவர்கள் கூடுதல் மதிப்பெண் பெற கூடுதலாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்போதான் தங்களால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். வீண் கவலையை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள்
வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். அதே நேரம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால கருத்து வேற்றுமை உண்டாகலாம். அதனால கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பிள்ளைகளால் திடீர் செலவினங்கள் உண்டாகத்தாங்க செய்யும். இந்த காலம் யாரையும் எதிர்த்து கொள்ளாம அனுசரித்து செல்வது நன்மையை தரும். வீண் மனக்கவலை காரிய தாமதம் உண்டாகலாம். கவனமாக இருங்க. பணவரத்து அதிகரிக்கும். வாக்கு வன்மை ஏற்படும். தங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க. புதிய நண்பர்களும் கிடைப்பாங்க. தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படுங்க. லாபம் கூடும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலன்களை தரும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க. பணியாளர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டும் பெறுவாங்க. கௌரவம் அதிகரிக்கும். நிலுவைத் தொகையும் வந்து சேரும். பதவி உயர்வும் தங்களுக்கு கிடைக்க பெறலாம். குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் நிலவுங்க. ஒரு சிலருக்கு மட்டும் சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டு உடனுக்குடன் சரியாகிடும். அப்படிங்கிறதுனால நீங்கள் பெரிய அளவில் கவலைப்பட தேவையில்லை. தேவையான அளவுக்கு பணப்புழக்கம் இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு. காரியங்கள் நிறைவேற வாய்ப்புகள் உண்டாக பெறுவீங்க. அதே போல் பணவரவு அப்படிங்கிறது சுமாராகத்தாங்க இருக்கும். செலவுகள் சற்று அதிகரிக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். பொறுமையுடன் அனுசரித்து செல்வது நல்லது. ஒரு சிலருக்கு கண்களில் பிரச்சனை ஏற்படலாம். உடனே சிகிச்சை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க. இருப்பினும் குடும்பத்தில் ஏற்றத்தாழ்வுகள் நிலவ பெற்றாலும் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. அதே போல சில நேரங்களில் பார்க்கும் பொழுது வீட்டில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயம் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்த நண்பர்கள் உங்களை புரிந்து கொண்டு மறுபடியும் நட்பு பாராட்டுவாங்க. சகோதர வகையில் மனக்கசப்பு ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கத்தான் செய்யும். சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படலாம். சக பணியாளர்களின் உதவி மனதுக்கு ஆறுதல் தரும். வியாபாரத்தில் அவசர முடிவுகளை தவிர்த்து கொள்ளுங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். சக வியாபாரிகளுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை நிம்மதி தருவதாகவே இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கலாம். அதே போல் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பணவரவு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்காது. அதனால் கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. தேவைகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம். பொருள்களும் பணமும் களவு போகக்கூடும். அப்படிங்கிறதுனால வீட்லையும் வெளியிலையும் கவனமாக இருக்க பாருங்க. ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றவர்களிடம் பேசும்போது பொறுமையை மிக கவனமாக கடைபிடிக்க வேண்டியது அவசியம். கோபத்தில் வார்த்தைகளை கொட்டிவிட வேண்டாம். அலுவலகத்தில் அடிக்கடி கோபம் கொள்ளும்படியான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். குடும்பத்தினர் வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. மற்றவர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. அதே சமயம் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால பண விஷயத்துல கொஞ்சம் திட்டமிடலும் பட்ஜெட்டும் அவசியமாகிறது. ஒரு சிலருக்கு சிறிய அளவில் உடல்நலம் பாதிக்கக்கூடும். திருமண முயற்சிகள் சாதகமாக முடிவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்யம் அதிகரிக்கலாம். பிள்ளைகளால் செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளை எதிர்பார்க்கலாம். பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கு கிடையாதுங்க உங்களுடைய பணியிடத்தில். அதே மாதிரி வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். வாடிக்கையாளர்களினுடைய விருப்பத்துக்கு ஏற்ப புதிய பொருட்களை அறிமுகப்படுத்துவீங்க. அதே சமயம் தங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் அப்படிங்கிறது சற்று சிரமமான ஒரு விஷயமாகவே இருக்கும். குடும்பத்தையும் பணியிட சூழலையும் சமாளிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் நிம்மதியற்ற போக்கு நிலவும். அப்படிங்கிறதுனால அதற்கு ஏற்றவாறு தங்களை தயார்படுத்திக் கொள்வதும் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமான ஒன்று.
மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையிலே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். உறவினர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்திலையும் விற்பனையிலையும் லாபம் சுமாராகத்தான் இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். இருந்தாலும் சில பல விஷயங்கள்ல ஏற்றத்தாழ்வுகள் கொண்டிருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக நீங்க நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதீத அளவுல நம்பிக்கை வைத்து கொள்வது அப்படிங்கிறது கொஞ்சம் ஏமாற்றத்தையும் தங்களுக்கு ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க. மேலும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சில் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கவனித்து கொள்ளணும். கடன் கொடுக்கல் வாங்கல்களை தவிர்க்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலையுமே அகலக்கால் வைக்க வேண்டாம். புதிய முயற்சிகள் மேலதிகாரிகளிடம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க. மேலும் இக்காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் நினைப்பது ஒன்று நடக்கிறது இன்னொன்றாகவும் இருக்க பெறலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையை தரும் அப்படின்னும் சொல்லலாங்க. வீட்டில் சுகமும் ஆரோக்கியமும் பெருக நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள பாருங்க. சிலருக்கு தங்கள் விருப்பம் போல அழகிய உயர் ரக வாகனங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. அதே சமயம் பிரபலமானவர்களினுடைய ஆறுதலும் அன்பும் கிடைக்கப்பெறுவீங்க. எதிர்பார்த்த பணவரவு மற்றும் லாபங்கள் பெருகலாம். பிறர் மேல இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்களும் செய்வீங்க. அரசாங்கத்தால அனுகூலங்கள் உண்டு. சில மாணவர்கள் உயர்கல்விக்கான நல்ல கல்லூரிகளை தேடி அலைவாங்க.